ஹலோ குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பேராசை பிடிச்ச நாய் கதையை பற்றி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பௌபௌ இருந்துச்சான். அந்த நாய் என்ன பண்ணிச்சான், அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு மம்மம் தேடி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்ததான். அப்போ அது போகிற வழியில் ஒரு பெரிய எலும்பு துண்டு பார்த்துச்சான். அதுக்கு ஒரே ஜாலியாக வேகமாக அதை வாயில் எடுத்துகிட்டு இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஆட்டிட்டு ஒரே ஜாலியாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்ததான். வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க வழியில் ஒரு ஆறு இருந்துச்சான். அதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு மேலே ஒரு பாலம் இருந்துச்சான். அதில் ஏறி க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது கீழே அந்த ஆறை இப்படி எட்டி பார்த்துச்சான். அப்படி பார்த்தப்ப தண்ணியில் அதோட மூஞ்சியே பெருசாக, அதோட வாயில் இருக்க மம்முமே இன்னும் பெருசாக தெரிஞ்சுதான். பௌபௌவுக்கு அது நம்ம தானே தெரியலையாம். அச்சச்சோ, அந்த பக்கம் வேற ஒருத்தன் நம்மளை விட பெரிய மம்மம் ஒன்று வச்சுருக்கானே, அவனை மிரட்டி எப்படியாவது அவன்கிட்ட இருக்க மம்மமை நம்மளும் வாங்கிக்கலாம், அப்போ நமக்கு 2 மம்மம் ஆயிரும்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன பண்ணிச்சான், அந்த பௌபௌவை பார்த்து கத்துச்சான். அது பௌ 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 பௌன்னு கத்துனப்ப அதோட வாயில் இருந்த பெரிய எலும்பு துண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். விழுந்ததுக்கப்புறம் தான் இந்த பௌபௌவுக்கு தெரிஞ்சுதான், அச்சச்சோ அது நம்ம வாயில் இருந்த மம்மம் தான், அது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மக்கிட்ட இருந்ததை மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா சாப்பிட்ருக்கலாம், இன்னொருத்தவங்க கிட்டே இருக்கிறதையும் வாங்கணும்னு நினச்சி ஏமாந்துட்டோன்னு ஃபீல் பண்ணிச்சான். பாய் குட்டீஸ்.